மேக்ஸ் மேட் ஈஸிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மார்ச் 19 இந்த தேதியில அப்படி என்னங்க இருக்கு? பார்க்க காலண்டர்ல இருக்கிற மத்த சாதாரண நாள் மாதிரி தான் தெரியும். ஆனா இந்த ஒரு நாளுக்குள்ள எவ்ளோ பெரிய கணித கதைகள் மறைஞ்சிருக்கு தெரியுமா? வாங்க பல நூற்றாண்டுகளோட மேதைகளையும் அவங்களோட திருப்பு முனைகளையும் இணைக்கிற இந்த நாளை பத்தி விரிவா பாப்போம். நம்மளோட முதல் கதை ஒருத்தரோட அசாத்தியமான விடாமுயற்சியை பத்தினது. அவர் பேரு சென் ஜிங்ரன், ஒரு சீன கணிதவியலாளர். அவர் 1996ல இதே மார்ச் 19ஆம் தேதி தான் காலமானார். அவரோட ஸ்கூல் டீச்சர் சொன்ன இந்த ஒரு வரி தான் சென் மனசுல ஒரு பெரிய நெருப்ப பத்த வச்சது. கணிதத்தோட மிகப்பெரிய சவால்கள்ல ஒன்னான கோல்பேக் அனுமானத்தை எப்படியாவது தீர்த்தே ஆகணும்னு ஒரு வெறிய கொடுத்துச்சு. அந்த கிரீடத்துல இருக்கிற முத்து அப்படின்னு சொன்னாரே, அதுதான் கோல்பாக் அனுமானம். சிம்பிளா சொல்லணும்னா, 2 விட பெரிய எந்த ஒரு இரட்டைப்படை எண்ணையும் 2 பகா எண்களோட கூட்டலா எழுத முடியும். கேட்கறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்குல்ல, ஆனா இதை நிரூபிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த புதிரை விடுவிக்கிறது தான் சென்னோட வாழ்க்கை லட்சியமாவே இருந்துச்சு. சென்னோட வாழ்க்கை முழுக்க ஒரே போராட்டம் தான். வறுமை, போர், அரசியல் துன்புறுத்தல்னு. ஆனாலும் எதுவுமே அவரோட கணித ஆர்வத்தை ஒரு துளி கூட குறைக்கல. யோசிச்சு பாருங்க, அந்த மாதிரி ஒரு மோசமான சூழ்நிலையில கூட மண்ணெண்ணெய் விளக்கு வெளிச்சத்துல உட்கார்ந்து உலக புகழ்பெற்ற ஒரு தேற்றத்தை அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது ரொம்ப பெரிய இரட்டைப்படை எண்களை ஒரு பகா எண் மற்றும் அதிகபட்சமா 2 பகா எண்களோட பெருக்கற் பலனோட கூட்டுத்தொகையா எழுதலாம்னு நிரூபிச்சாரு. அவரோட 1973ல வந்த பேப்பர் பல நூற்றாண்டா யாராலையும் தீர்க்க முடியாத கோல்ட்பாக் அனுமானத்தை நோக்கி போன ஒரு மிகப்பெரிய பாய்ச்சல். சரி, இப்போ ஒரு சின்ன ஜம்ப். தூய கணிதத்திலிருந்து கோட்பாட்டு இயற்பியலுக்கு போலாம். மார்ச் 19 1987ல மறைஞ்ச லூயிஸ் டி ப்ரோக்லியோட கதைக்குள்ள போவோம் வாங்க. டி ப்ரோக்லி பத்தி ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவர் முதல்ல சயின்ஸ் ஸ்டூடெண்டே கிடையாது. அவர் ஆரம்பிச்சது வரலாறுல, ஆனா திடீர்னு இயற்பியல் பக்கம் திரும்பிட்டாரு. இதுல இருந்து என்ன தெரியுது? ஒரு மேதம எங்க இருந்து வேணா எப்படி வேணா உருவாகலாம். அவரோட அந்த பெரிய கண்டுபிடிப்புக்கு பேரு தான் அலை துகள் இருமை. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, எலக்ட்ரான் மாதிரியான சின்ன சின்ன பொருட்கள் வெறும் உருண்டைகள் மட்டும் இல்ல, அதுங்க ஒரே நேரத்துல அலைகள் மாதிரியும் செயல்படும்னு சொன்னாரு. இது ஒரு புரட்சிகரமான யோசனை. 1924ல அவரோட PhD தீசிஸ்ல தான் இந்த ஐடியாவை முதல்ல சொன்னாரு. அறிவியல் உலகமே ஆடி போயிருச்சு. அதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, அடுத்த 5 வருஷத்துல, அதாவது 1929ல இதுக்காக அவருக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசே கிடைச்சது. டி ப்ரோக்லி சொன்ன மாதிரி பொருளையும் கதிர்வீச்சையும் முழுசா புரிஞ்சுக்க துகள் அலைன்னு 2 கண்ணோட்டத்திலையும் நம்ம ஒரே நேரத்துல பார்க்கணும். இந்த ஒரு சின்ன ஐடியா தான் நம்ம உலகத்தை பார்க்குற விதத்தையே மொத்தமா மாற்றி போட்டுச்சு. டி ப்ரோக்லியோட இந்த நுண்ணறிவு தான் நவீன குவாண்டம் இயக்கவியலுக்கே அடித்தளம் போட்டுச்சு. சரி, அடுத்து நம்ம பார்க்க போற கதை தூய கணிதத்தையும் கோட்பாட்டு இயற்பியலையும் தாண்டி நம்மளோட அன்றாட வாழ்க்கையோட நேரடியா சம்பந்தப்பட்டது. நம்மளோட இறுதி கதை மார்ச் 19 1984ல மறைஞ்ச ரிச்சர்ட் பெல்மன் பத்தினது. இவர்தான் டைனாமிக் புரோகிராமிங்ற ஒரு முறையை கண்டுபிடிச்சாரு. பெல்மன் ராண்ட் கார்ப்பரேஷன்ல வேலை செஞ்சிட்டு இருந்தப்போதான் டைனமிக் புரோகிராமிங் என்ற ஒரு சக்தி வாய்ந்த சிக்கல் தீர்க்கும் நுட்பத்தை கண்டுபிடிச்சாரு. இதோட ஐடியா ரொம்ப சிம்பிள். ஒரு பெரிய பிரச்சனையை எடுத்து குட்டி குட்டி துண்டா உடைக்கணும். அப்புறம் ஒவ்வொரு குட்டி துண்டுக்கும் ஒரு தடவை மட்டும் தீர்வை கண்டுபிடிச்சு அதை ஒரு மெமரி மாதிரி சேமிச்சு வச்சுக்கணும். அடுத்த தடவை அதே துண்டு வரும்போது திரும்பவும் கணக்கு போடாம சேமிச்ச பதிலே எடுத்து பயன்படுத்திக்கணும். இதனால எவ்வளோ பெரிய சிக்கலான வேலையா இருந்தாலும் ரொம்ப திறமையா வேகமா செஞ்சு முடிக்க முடியும். உங்களுக்கு ஒருவேளை ரிச்சர்ட் பெல்மேன்ன்ற பேரை கூட தெரியாம இருக்கலாம். ஆனா நீங்க தினமும் யூஸ் பண்ற கூகுள் மேப்ஸ்ல இருந்து பெரிய பெரிய சரக்கு போக்குவரத்து, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரைக்கும் எல்லாத்துக்கு பின்னாலே ஓடுற இன்ஜின் இவரோட டைனாமிக் புரோகிராமிங் தான். நம்ம இதுவரைக்கும் பார்த்தது வெறும் 3 கதைகள் தான். ஆனா மார்ச் 19க்குள்ள இன்னும் நிறைய கணித சரித்திரம் புதைஞ்சிருக்கு. இதே நாள்ல தான் கேஸ்டன் ஜூலியாவும் காலமானார். இவரோட வேலை தான் ஜூலியா செட்ஸ்னு சொல்ற கணிதத்தோட ரொம்பவே அழகான, அதே சமயம் சிக்கலான சில படங்களை நமக்கு கொடுத்திருக்கு. இன்னும் கொஞ்சம் பின்னாடி சரித்திரத்துக்குள்ள போனோம்னா ரெனே டி ஸ்லூஸ பார்க்கலாம். நுண்கணிதம், அதாவது கால்குலஸ் வளர்ச்சியில இவர் ஒரு முக்கியமான ஆள். அதே மாதிரி இதே நாள்ல தான் ஜோசப் புசினா பிறந்தார். போலந்தோட மிக முக்கியமான கணித மையங்கள்ல ஒன்னான லுவாவ் ஸ்கூல் ஆஃப் மேத்தமேட்டிக்ஸ் உருவாக்குறதுக்கு இவர் தான் ஒரு முன்னோடியா இருந்தார். பாத்தீங்களா, ஒரே ஒரு சாதாரண நாள், ஆனா அதுக்குள்ள எத்தனை மேதைகள், அவங்களோட வாழ்க்கைகள்லாம் பின்னி பிணைஞ்சுலுக்கு. சென் ஜிங்ரனோட விடாமுயற்சி, டி ப்ரோக்லியோட கற்பனை, பெல்மேனோட நடைமுறை அறிவுன்னு இவங்களோட யோசனைகள் இன்னைக்கும் நம்ம உலகத்தை ஒவ்வொரு நிமிஷமும் வடிவமைச்சுட்டே இருக்கு. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மேத்ஸ் மேட் ஈஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.